இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இன்டர்பிரேட் பண்றேன், நான் விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு காலங்காலமா இந்த சபைன்னு சொல்லப்படுற இடத்துல நடக்கிற ஒரு அவலத்தை தான் பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வாங்க சீக்கிரமா வீடியோல போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, எதை பார்த்தா திரும்புங்க. யூத் மீட்டிங்ல தான் இதை பேசணும்னு வச்சிருந்தேன். எனக்கு ஆண்டவர் பேசுறதெல்லாம் யூத் மீட்டிங்ல தான் நான் பேசுவேன். சுதரம் எனக்கு பேசுறது பேச சொல்றது ஆராதனை இல்லை, எனக்கு பேசுறது யூத் மீட்டிங்ல பேசுவேன். யார் யாரெல்லாம் யூத்துன்னு சொல்றதுன்னு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. சரி, ஓகே. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தனக்கு ஆண்டவர் நேரடியா பேசுறத யூத் மீட்டிங்ல பேசுவாராம், பேச சொல்லி செப்பரேட்டா பேசுறத ஆராதனையில பேசுவாராம். அப்போ யூத் மீட்டிங் ஆராதனையே இல்லை, அப்படிதானே? சரி, அது விடுங்க ஒரு பக்கம். இப்போ தெளிவா பார்க்க போறோம். அவர்கிட்ட ஆண்டவர் பேசாமலே இவர் கற்பனையில உதிச்சதெல்லாம் ஆண்டவர் பேசினதா நினைச்சத அவருடைய வார்த்தையும் வேதத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சு கலங்கி போய் இருக்கும்போது என் மனசுல நிறைய ஜபங்கள் வந்தது. ஓகே, ஒரு விஷயம்னு சொல்றாரு. எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ரத்னபால் ஐயா ரொம்ப மோசமா பேசினதை நம்ம எடுத்து ரோஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுவா கூட இருக்கலாம். எல்லா ஜபத்தின் மத்தியிலும் திடீர்னு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதுல இயேசு அங்க இருக்கிற பரிசேயரை சதுசேயரை பார்த்து சொல்றாரு, நான் பிதாவானவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களோ? நான் என்ன மோசேவா அப்படிங்கிறாங்க. போய் ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல அப்படி கேட்கவே இல்லை. அந்த வசனம் எங்க இருக்குன்னு நான் இப்போ எடுத்து படிக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 45வது வசனம். பிதாவின் இடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். ஹேய், நான்லாம் உன்னை குற்றம் சாட்டணும்னு நினைக்காதரா, நீ நம்புற மோசையே உன்னை குற்றம் சாட்டுவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வேணா நீங்க பைபிள் எடுத்து நிறுத்தி நிதானமா இந்த வசனத்தை மேலே கீழே கான்டெக்ஸ்டோட எத்தனை வாட்டி வேணா நீங்க வாசிச்சுட்டு தொடர்ந்து இந்த வீடியோல அண்ணன் என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. நீங்க இப்படிலாம் செய்றீங்களே, நான் உங்களை போய் பிதாவானவர்கிட்ட போய் நான் உங்களை அர்த்தத்தை சொல்றேன்னு, பைபிள் அப்படி இல்லை. பிதாவானவர்கிட்ட போய் உங்களை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன மோசேவா அப்படின்னு கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து. இப்படியா அர்த்தம் இருக்கு? பிதாட்ட போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறீங்களா? கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் என்ன மோசேவா? அப்படியா அங்க இருக்கு? திரும்பவும் படிக்கிறேன். ஏன்னா நீங்க நிறுத்தி நிதானமா ஒரு சிலர் பைபிள் எடுத்து படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிக்க மாட்டீங்க இல்லையா? அதுக்காக நான் படிக்கிறேன். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். இதை படிச்சும் போது எனக்கு தோணுச்சு, சும்மா சும்மா பிதாவானவர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதை முதல்ல நிறுத்தணும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அண்ணன் அவருடைய வாயிலே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு தோணுச்சு, அது அப்படியே வீடியோ ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிட்டாரு, கர்த்தர் என்கிட்ட பேசுறது யூத் மீட்டிங்ல பேசுவேன் அப்படின்ட்டார். எனக்கு ஆண்டவர் பேசுறதெல்லாம் யூத் மீட்டிங்ல தான் நான் பேசுவேன். இப்ப நமக்கு தோன்றதெல்லாம் கர்த்தர் பேசுனது எடுத்து அடிச்சு விடுறது, இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 பேதுரு 1:20-21, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா, சரியா? உனக்கு தோன்றதெல்லாம் கிடையாதுப்பா. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஸோ ஆப்வியஸா உங்க இஷ்டத்துக்கு நீங்க இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய மனிதர்களை வைத்து பரிசுத்த ஆவினால் எப்படி எந்த இன்டென்ஷன்ல எதுக்காக சொன்னாரோ அதுக்காக மட்டும்தான் நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும். இதுதான் பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் நமக்கு கொடுத்த அட்வைஸ். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சும்மா சும்மா இயேசு யார்கிட்ட போய் பேசுவாரு? பிதாவானவர்கிட்ட தான். ஆனா அவரே சொல்றாரு, அவர்கிட்ட எல்லாம் நான் போய் பேசுவேனா? ஸ்தோத்திரம். ஆமா, அப்படியா சொன்னாரு? அவர்கிட்டலாம் நான் போய் பேசுவேனா? அப்படியா சொன்னாரு? திரும்பவும் படிக்கிறேன். பிதாவின் இடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். ஏன்னா நீ நம்புற மோசவே குற்றம் சாட்டுவான். புரியுதா? நான்லாம் குற்றம் சாட்ட மாட்டேன்ப்பா, அவன் தான் குற்றம் சாட்டுவான். அப்படி சொல்ல, டேய், நான் உன் மேல குற்றம் சாட்டணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நீ நம்புற மோசவே உன் மேல குற்றம் சாட்டுவான்டா அப்படின்றாரு. புரியுதா?
வேணா கான்டெக்ட் எல்லாம் மேலேருந்து படிச்சு பாருங்க. அப்போ நம்ம பொதுவாக பிதாவானவர் எல்லாத்தையுமே பிதாவான இயேசு கிறிஸ்து பிதாவானவர்கிட்ட தான் போய் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, நான் அப்படி போய் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி போய் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல படிச்சிருவோமா அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏற்கனவே இதே மாதிரி படிச்சிருவோமா இல்லை, அப்படியே பின்னாடி போய் பார்த்துக்கோங்க. வசனம் மோசே அப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றாரு, மோசே அவ்வளவு செஞ்சும் நீங்க மோசேவை நம்புறீங்க, என்னையே ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? சோதனை எத்தனை பேர் அவ்வளோ செஞ்சும் மோசையை நீங்க நம்புறீங்க, என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? 45வது வசனம், பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். 46வது வசனம், நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்கள் ஆனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். மோசே எழுதுனதே நீ நம்பலையே, நான் சொன்னா நீ எப்படா நம்புவ? ஏன்னா நீ மோசேவை நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டம், ஆனா மோசே சொன்னதே நீ நம்பல, ஏன்னா மோசே என்னை பத்தி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மோசே சொன்னதே நீ நம்பல, என்ன எப்படா நம்புவேன்னு கேட்கிறாரு. ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு? வசனம் மோசே அப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றாரு, மோசே அவ்வளவு செஞ்சும் நீங்க மோசேவை நம்புறீங்க, என்னையே ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? சோதனை எத்தனை பேர் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றது மோசேவே நீ நம்ப மாட்டேங்கிற, என்ன எப்படா நம்புவேன்னு கேட்கிறாரு. அதுவும் ரொம்ப என்ன சொல்றது, சர்க்காஸ்டிக்காக தான் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா கொஞ்சம் காட்ட சாட்டமாக கேட்குறாரு. ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ உங்களுக்கு செஞ்சும் மோசவே நீங்கள் நம்புறீங்க, என்ன நம்பலைன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஸ்தோத்திரன்றாரு, மக்களும் ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா வசனத்தை எடுத்து படிக்க மாட்டாங்க. அவங்களோட இருதயத்தில் இந்த நபர் தான் ஆண்டவராக இருக்கார், வேதம் இல்லை. யோவான் 5:45, பிதாவிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். இந்த வசனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி, மோசையா நான் என்ன மோசையா, மோசே கூட குற்றம் சாட்டினா இங்கிலீஷ். அப்படி உங்க இஷ்டத்துக்கெல்லாம் புரிஞ்சுக்க கூடாதுன்னு, வேதம் எதுக்காக எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்குன்னா, do not think that I shall accuse you to the Father, there is no one who accuses you, Moses in whom you trust, sorry, there is one who accused you. அதுவும் தப்பு. one who accused you அப்படி இல்லை, உன்னை ஏற்கனவே accused you அப்படின்னா குற்றம் சாட்டினால அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல இல்லை. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, there is one that accuseth you, உன்னை குற்றம் சாட்டிட்டு இருக்கிறான் இல்லை சாட்டுவான், அந்த மீனிங்ல தான் வரும். நீங்க யாரை நம்புறீங்களோ அந்த மோசே கூட உங்களை, என்ன வார்த்தையில் போட்டுருந்துச்சு தமிழ்ல, அவன் உங்களை குற்றம் சாட்டினான். போடுங்க தம்பி, குற்றம் சாட்டினான் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதாவது மோசே குற்றம் சாட்டினா, நான் குற்றம் சாட்டவே இல்லை, என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டதா சொல்றாரு இல்லையா? அப்படி இல்லை, மோசே குற்றம் சாட்டினான்னு இல்லை. திரும்ப படிக்கிறேன், யோவான் 5:45, நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீ அவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்க, மோசே நான் உன்னை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நீ நம்புற மோசேவே உன்னை குற்றம் சாட்டுவான். அதாவது நியாயப்பிரமாணமே உங்களை கிளிகளின்னு கிழிக்கும். இதுதான் கோர். ஸ்தோத்திரம். அவன் உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யாரு தெரியுமா? பிசாசு. பாத்தீங்களா? அங்க சுத்தி இங்க சுத்தி மோசேவை பிசாசுன்ட்டாங்க. குற்றம் சாட்டுகிறவன்லாம் பிசாசு தானே இவங்களுடைய கூற்றின்படி. அதனால மோசேவே ஆக்சுவலாக கான்டெக்ட்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட ஆண்டவரே அக்யூஸ் பண்றாரு. என்ன சொல்லி? நான்லாம் உன்னை அக்யூஸ் பண்ணவே வேண்டாம்டா, நீ நம்புற மோசேவே உன்னை அக்யூஸ் பண்ணுவான். ஆப்வியஸா என்ன சொல்றாரு? ஆண்டவரே அவங்களை அக்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த நபர் என்ன சொல்றாரு? பிசாசுன்றார். டைரக்டா மோசேவை பிசாசுன்றாரு, இன்டைரக்டா ஆண்டவரை பிசாசுன்றாரு. புரியுதா? அவங்களுடைய அந்த இன்டர்பிரட் பண்றேன்னு சொல்லி, எனக்கு புரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு உபதேசமா இல்லை ஒரு பிரசங்கமா உருவெடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதோடைய மோசமான தாற்பயம் புரியுதா? குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சாட்டுகிறது பிசாசின் குணம். பிசாசு குற்றம் சாட்டுகிறவன் தெளிவா வசனத்துல இருக்கு. அப்ப நான் சொல்லலாம், devil is an accuser. பிசாசு குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு வசனத்துல இருக்கா? devil is an accuser அப்படின்னு இருக்குன்னே வச்சுக்கோமே. அதுக்காக அக்யூஸ் பண்ற எல்லாமே டெவில் அப்படின்னு இருக்கா? இல்ல.
ஆண்டவர் எவ்வளோ பேர் அக்யூஸ் பண்ணியிருக்காரு. ஆண்டவரை பின்பற்றின அவர்களுடைய சீஷர்கள் எவ்வளோ அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு நமக்கு எவ்வளோ கட்டளையாக கொடுத்துருக்காங்க. இவங்க பாணியில் தீர்ப்பு செய்கிறது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டு, அக்யூஸ் தானே. அதை யார்கிட்ட குற்றம் சாட்டினாலும் சரி, இயேசு சொன்னார், நான் உங்களை இயேசு சொன்னார்ல, நான் யாரையாச்சும் உங்கள் பிதாவிடத்தில் போய் நான் குற்றம் சாட்டுகிறது இல்லை. எத்தனை பேர் பார்த்தீங்களா? மறுபடியும் எங்கே போயிட்டாரு? மறுபடியும் எடுத்து படிச்சிடலாமா அப்படின்னு இந்த தடவை நான் படிக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் எடுத்து படிங்கன்னா, அப்பா பிதாவிடத்திலே குற்றம் சாட்டுகிறதை குறைக்கணும், நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே குறைவுகளோ கஷ்டங்களோ வேதனைகளோ தாமதங்களோ பிரச்சனையோ போராட்டங்களோ, ஹல்லேலூயா, நான் உங்களை மாதிரி இருக்கணும் ஏசப்பா அப்படி சொல்லுங்க. இது எல்லாமே அறியாமையின் உச்சக்கட்டம் தானே. இதுக்கு மேலேயும் பைபிள்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்க பாஸ்டர் போதும், அவர் சொல்றதா வேத வாக்கு, பைபிள்னு ஒன்று இருக்கிறது இப்படி கக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். பாய்.